சிஎஸ்கேவுக்கு இனி வரக்கூடிய போட்டிகள் எல்லாமே வாழ்வா சாவா அப்படிங்கிற போட்டி தான். அதனால சிஎஸ்கே இதுக்கப்புறம் வரக்கூடிய ஆட்டத்தில் பிளேயிங் 11ல் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். அதனால தோனி பார்த்தீங்கன்னா தற்போது 2 இந்த முக்கியமான வீரர்களை அணி நிர்வாகத்திடம் சொல்லி உடனடியாக அணியில எடுத்தும் இருக்காரு. இந்த 2 வீரர்களை நாளைக்கு அதாவது மும்பைக்கு எதிராக நடக்க போற ஆட்டத்துல களம் இறக்க தல தோனி பார்த்தீங்கன்னா முடிவெடுத்தும் இருக்காரு. ஏன்னா தொடர்ந்து சிஎஸ்கே தோல்வியை தழுவி கொண்டு வந்தது. 7 போட்டிகளில் விளையாண்டு 2 போட்டிகளில் மட்டுமே வெற்றியை பெற்று புள்ளிப்பட்டியல்ல 10வது இடத்துல இருக்கு. வரக்கூடிய அந்த இன்னும் மீதம் இருக்கக்கூடிய 7 போட்டிகள்ல 6 போட்டிகள்ல வெற்றியை பெற்றா பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பு சிஎஸ்கேவுக்கு இருக்கு. அந்த 7க்கு 7 வெற்றி பெற்று விட்டால் உறுதியா பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்று விடலாம். அதனால தல தோனி இந்த 2 மாற்றங்களை செய்தும் இருக்காரு. 2 நட்சத்திர வீரர்களை உள்ள கொண்டு வந்திருக்காரு. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா அந்த சிக்ஸர் மன்னனை உள்ள கொண்டுட்டு வந்திருக்காரு. ஏன்னா ஓப்பனிங் ஒரு அளவிற்கு இந்த ரச்சின் ரவீந்திரா வச்சு தடுமாற்றம் இல்லாம தற்போது சிஎஸ்கே முன்னாடி வந்துகிட்டு இருக்கு. ஆனா மிடில் ஆர்டர் பினிஷிங் இதுல சிஎஸ்கே தடுமாறிக்கிட்டு இருக்கு. கடைசி போட்டியில கூட லக்னோவை நம்ம ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தல தோனி தான். 11 பந்துகள்ல 26 ரன்களை அடித்து நாட் அவுட் பேட்ஸ்மேனா இருந்ததுனால தான் நம்மளால வெற்றி பெற முடிஞ்சது. அவர் மட்டுமே நம்பி கொண்டு போக முடியாது. அதனால இந்த 2 வீரர்களை உள்ள கொண்டு வர தல தோனி முடிவெடுத்தும் இருக்காரு. அதன்படி இந்த பிளேயிங் 11 அணி இதுதான். அந்த 2 வீரர்கள் யார் யார் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். அவங்களுக்கு பதிலாக உட்கார வைக்க போற அந்த 2 வீரர் யாருங்கிறதையும் பார்த்தலாம். ரச்சின் ரவீந்திராவும் ஷேக் ரஷீதும் தான் ஓப்பனர்களாக களம் இறங்குறாங்க. 1 இடத்துல களம் இறங்கப்பட்ட ராகுல் திரிபாதி உட்கார வைக்கப்பட்டு அவருக்கு பதிலாக ஆயுஷ் மாத்ரே உள்ள வராரு. 4வது இடத்துல சிவம் துபே, 5வது இடத்துல விஜய் சங்கர உட்கார வைக்கப்பட்டு அவருக்கு பதிலாக சவுத் ஆப்பிரிக்காவுடைய குட்டி ஏபி டிவிலியர்ஸ் அப்படின்னு சொல்லப்படும் டிவால்ட் பிரேவிஸ் அணிக்கு உள்ள வராருங்க. இவர் தான் அந்த அதிரடி சிக்ஸர் மன்னன். அடுத்து ரவீந்திர ஜடேஜா, தல தோனி, நூர் அகமது, கலீல் அகமது, பத்திரனா இந்த 11 பேர் கொண்ட சிஎஸ்கே அணி தான் நாளைக்கு மும்பைக்கு எதிராக களமிறங்க போறாங்க. இந்த 2 அதிரடி மாற்றத்தோட தான் சிஎஸ்கே களமிறங்க இருக்கிறது.